ஹாய் காய்ஸ், கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் இதுவரை நடத்தப்படாமல் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் தெரியுமா? நீங்க தாங்க. உடனே வந்து பத்தில கமெண்ட்ல வந்து பத்தில நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு வந்து பத்தில கேட்காதீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க தான் எப்படி நான் வந்து பத்தில சொல்றேன்னா உங்களுக்கு விரிவா வந்து பத்தில சொல்றேன். ஒரு வழக்கு முடிஞ்சுன்னா இன்னொரு வழக்கு வந்து பத்தில தொடர்ந்துடுறீங்க. ஸோ நேர்காணலுக்கான தேதி வந்து பத்தில குறிக்க போறாங்க. அது என்னைக்குங்கிறத நான் வந்து பத்தில உங்களுக்கு சொல்றேன். மேலும் பல வழக்குகள்லாம் இருக்குது. ஏ டு இஜெட் வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து பத்தில அப்டேட் கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். நாம எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் டீடைல்ஸ் பார்த்தோம். 19/1/2026 இயரிங் வருதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் வருது. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த கேஸை விட வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்றேன். மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவங்க 15/12/2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. எப்போ பதிவு பண்ணாங்கன்னா 7/1/2026 வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. நிலுவையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆர் போட்டிருக்கோன்னா கிருஷ்ணமோகனுங்கிறீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. எங்கேருந்து தேனி மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. யார் மேலே போட்டிருக்காங்க? தமிழ்நாடு மாநிலம் நம்மளுடைய தமிழக அரசு மேலேயும், அதே மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தேனி, அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் வளர்ச்சி, அதாவது ஊரக வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கும் தேனி மாவட்டத்தில், அவங்க மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொது அலுவலகத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிருஷ்ணமோகனுங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகிறாங்க. அவங்களுடைய நேமு என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்க, பார் கவுன்சில் எல்லாமே இருக்கு. பதில் வந்து பார்த்தீங்கன்னா பதில் யார் தாக்கல் பண்றாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஏன் மென்ஷன் பண்ண கிடையாதுன்னா இன்னும் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க கிடையாது. அப்போ 19/1/2026 என்ன வந்து பார்த்தீங்கன்னா நடக்கணும் இந்த கேஸ்க்கு. மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அரசு வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின் பண்ணுவாங்க. அப்பாயின் பண்ணி அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பன்னு நமக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு முடியவே முடியாதா அப்படின்னு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. அதே மாதிரி இந்த நேர்காணல் நடத்தப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம் நான் சொல்லியிருக்கேன். எதனாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 19/1/2026 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஹியரிங் வருது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்துன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு வரலாம். இல்லை வேற ஏதாவது தள்ளி வைக்கலாம். ஸோ இந்த கேஸ் முடியறதுக்குள்ள இன்னொரு கேஸ் வந்து பாருங்க, இந்த கிருஷ்ணமோகனுங்கிறீங்க போட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜி அப்பாயின் பண்ணி அடுத்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா வரும். அடுத்த ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு வரலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளர் தள்ளி போகும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் இருக்குது. அதே மாதிரி புதுசு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வழக்கு தாக்கல் பண்ணும்போது இயரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்தப்பட மாட்டாங்க. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யார் காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விண்ணப்பிச்சிங்க நீங்க மட்டும்தான் காரணம். யார் வழக்கு தாக்கல் பண்றீங்களோ அவங்க மட்டும்தான் காரணம். அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறீங்க. இப்போ இந்த கிருஷ்ணமோகனுங்கிறீங்க என்னதான் கேஸ் போட்டிருக்காங்கன்னா, நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா நடத்துங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ கம்முன்னு நம்ம வழக்கு தொடக்காம இருந்தா கூட தமிழக அரசே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்துவாங்க. ஸோ இப்போ நாம வழக்கு தொடர்ந்து தான் நமக்கு இந்த நேர்காணல் தள்ளி போகுது. இதுல பாருங்க, அரசியலமைப்பு 226 கீழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த அழைப்பு கடிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கான ஆட்கள் சேர்ப்பு நேர்காணல் செயல்முறையை தொடர பிரதிவாதிக்கு உத்தரவிடுமாறு இந்த நீதிமன்றத்தை வேண்டுகொள்கிறது. அதாவது இந்த 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறதா கால் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்துறதுக்கு தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இந்த நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறேன். அதே மாதிரி 2வது பிரதிநிதி, அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நில் தேதியிட்டபடி 2வது பிரதியால் வெளியிட்டப்பட்ட நில் தேதியிட்டப்பட்ட நடிகை ஆட்கள் சேர்ப்பு முறையை 10/10/2025 வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டாங்களே. அந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 15/12/2025 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேர்காணல முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் நடத்தப்படல, அந்த நேரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நீதிமன்றம் பரிசீலனை செஞ்சு இந்த வழக்கின் சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நீதிமன்றம் பொருத்தமானதாகவும் சரியானதாகவும் கருதக்கூடிய பிற அல்லது கூடுதல் உத்தரவுகளை பிறப்பித்து நீதி வழங்கவும் நீதிமன்றம் கோரிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா நேர்காணல் நடத்துறதுக்கான வழக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம வழக்கு தொடரலன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டே நடத்துவாங்க. இப்போ வழக்கு தொடர்ந்தா இது இந்த கேஸ் முடியறதுக்கு எத்தனை நாள் ஆகுது தெரியல. 19/1/2026 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடைபெறும். நாளைக்கு தீர்ப்பு வருமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜி தூக்கி போடுவாங்களா, இல்லை 7 நாளா 15 நாளா என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நமக்கு தெரியும்.
இப்ப இந்த 19/1/2026 இந்த கேஸ் முடியறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 பேர் தாக்கல் பண்ணுவாங்க. தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பாங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, உடனே தாக்கல் பண்ணாங்க. உடனே நேர்காணல் நடத்துறதுக்கான உத்தரவு பிறப்பிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகும். இந்த மாரி புதுசு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் தொடர்ந்தா தமிழக அரசு என்னதான் பண்ணும்? கம்முனு விட்டிருந்தா, ஃபர்ஸ்ட் கேஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு, தரவரிசை பெட்டியெல்லாம் விட்டுட்டு, நேர்காணல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு, இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு குடுத்துருப்பாங்க. அணில் வந்து பார்த்தீங்கன்னா, தன் வாயால கெடுங்கிற மாரி நாம தாங்க நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துக்கிறோம். கம்முனு இருந்தாவே போதுங்க. சரி நாளைக்கு 19/1/2026 என்னதான் நடைபெறுதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னா, நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அப்டேட் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுக்குறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, ஒரே லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.